கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? இந்த உலகத்தில் எல்லா அண்ட சராசரி ஜீவன்களையும் தேவன் அற்புதமாக அவர் படியிழக்கிறார். அவர் வழிநடத்தல் அது ஒரு சில பேட்டர்ன் வச்சிருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் தான் விரும்புகிறதை செய்யலாம் என்று அவர் ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்மை தேடி வருகிறார். தேடி வந்து அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை வழி நடத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொண்டால் என்றால் எப்படி சில காரியங்கள் இருக்காது பாருங்க. தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோர்களுக்கும் சாட்சி கூறி வருகிறேன். மனுஷனுக்கு தேவன் அது எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. ஒருத்தனை அவனை உயர்த்தின உடனே அவனுடைய உள்ளத்தில் எப்படி நடக்கும் என்ன ஆறுங்க பாருங்க. தேவன் எப்படி ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவன் எப்படி ஒரு காட்சி பொருளாக இருந்து அவன் எப்படி செல்வேந்தனா ஆகி எப்படிலாம் இருந்தான், எங்கே சென்றாலும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவன் நமக்கும் அதை ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய தேவன் அதை எப்படி வெளிப்படுத்துகிற பாருங்க. நம்முடைய உள்ள எப்படி சொல்லுவது, தேவ அனுக்கிரகம் பெற்று என்னுடைய வாழ்க்கையில் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி எல்லா விதத்திலையும் செழிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. எப்படி நீங்கள் சொல்லவே வேண்டாம், மற்றவங்களே சொல்லுவாங்க. என்ன பாரு அந்த பையனை பாரு எப்படி இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ முன்னேறி போயிட்டான் பாரு, எப்படி அவனுடைய திறமையை தாளந்துகளை பாருங்கன்னு சொல்லி தேவன் அந்த அளவு நம்மை கொண்டு வருகிறார் பாருங்கள். அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒருவன் முன்னேறி செல்கிறான் என்றால் அவனுக்கு அனுக்கிரகம் தேவன் அருள்கிறார். அதான் சொல்லுங்களா, முந்தினோர் பிந்தினோரும் பிந்தினோர் முந்தினோருமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏனென்றால் நாம் பிந்தினோராக இருந்தோம், அப்பொழுது யூதர்கள் முந்தினோராக இருந்தார்கள். அவருடைய கிரியின் அடிப்படையில் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், அப்படி செஞ்சுருக்கோம், இப்படி செஞ்சுருக்கோன்னு எல்லாத்தையும் பெருமை பாராட்டினாங்க. நாங்கள் 10 கற்பனையில் அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். ஆனால் பாருங்கள், அதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெய்வ கிருபை தான் மெயின்னு சொல்லி நம்முடைய கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி கல்வாரி சிலுவையிலே என்று நமக்காக அடிக்கப்பட்டாரோ அன்று முதல் நாம் பிந்தினோராக இருந்தோம், இப்பொழுது முந்தினோராக ஆகிவிட்டோம். எப்படி என்றால் முந்தி தேவனிடத்தில் அண்ட முடியாது, ஆனால் இப்பொழுது நாம் அவரோடு அணைவணைத்து நம் தகப்பன் நமக்கு உள்ளே வந்துவிட்டார். அப்பொழுது முகமுகமாக பேசின அந்த தேவன் இப்பொழுது நம் உள்ளத்திலே வந்து அவர் வாசப்படுகிறார். அதற்குத்தான் அப்பொழுது இந்த இதயத்துக்குள்ளே பிசாசுக்கு இடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. எப்படி சிறியோரும் பெரியோரும். ஏனென்றால் எல்லாரிடத்துல நீங்கள் பேசுகிற விதத்தை பார்த்த உடனே ஓ இந்த பையனா குட் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. அதை தேவனுடைய அனுக்கிரகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிப்பா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கே, எப்படி இருந்து எப்படி முன்னால் எப்படி முன்னேறுன்னு சொல்லணும். எல்லாம் கடவுளுடைய கிருபைங்க அப்படி நம்ம சொல்லுமா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சாட்சியான கடவுளுடைய கிருபைங்க. அது கடவுள் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் தான் என்னை உயர்த்திருக்கிறார், முடியாதை எனக்கு முடிக்க வைத்த தேவன் அவர் தான் எனக்கு செய்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது அவருடைய வழிநடத்தலை அவர் எப்படி வழி நடத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கம்பெனியில் எக்ரிமெண்ட் கிடைக்கலனாலும் அதற்கான நம்ம அதுக்கு தேவனிடத்தில் வைக்கும்போது அது கிடைக்குது. நம்ம கம்பெனியில் ப்ரொமோஷன் வேணும்னா அதை வைக்கிறது கிடைக்கிறது. வெளி உலகத்தில் பிரச்சனை நடக்கா அது நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. படிப்பில் நல்லா முன்னேறி போகணுமா அதற்கான ஆயத்தத்தை தேவன் கொடுக்குறார். முடியாத காரியத்தில் அதை இன்னும் ஞானத்தை கொடுத்து அதை கற்றுக் கொடுக்குறார். இப்படி ஒவ்வொரு விதத்தில் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலாம் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஆகையால் இதெல்லாம் எப்படி அதெல்லாம் திடீர்னு நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கும்போது தேவனுடைய அனுக்கிரகம் பாருங்கள். தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு மனுஷனுக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்லுதான், அவருடைய கிருபையினால் நான் வளர்கிறேன் என்று அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படித்தான் தேவன் அவனை வழி நடத்துகிறார். அதுதான் சிறியோர்களுக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். பெரியவங்களும் கேட்பாங்க, நீங்கள் எப்படிப்பா இருக்க, நல்லா கடவுளுடைய கிருபையிலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்கிறார். கர்த்தர் அப்படித்தான் உங்களை வழி நடத்துகிறார். அவர் அனுக்கிரகம் உங்களுக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்த்தால்
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் இப்படி பேசும்போது நீங்கள் அற்புதமாக கவனித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த வார்த்தை தேவன் கொடுக்கிறார் உங்களுக்கு. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரியவரும் சிறியவருமாக உனக்கு சாட்சியாக வைப்பேன், உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக வைப்பேன், நீ எதிலுமே சோர்ந்து போக மாட்டாய், எல்லாத்திலும் நீ வெற்றி பெறுவாய் என்று உனக்கு நான் கூடவே இருந்து உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்குறேன். இதை சொல்லும் பொழுது நீங்கள் அமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணணும். இதுதான் அந்த வேலை. இது செஞ்சாலே போதும். நீங்கள் சிறியோரும் பெரியோருக்கும் நீங்கள் சாட்சி கூறுங்க. ஒரு நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் அமேன், அது எனக்குடையதான் என்று நீங்கள் ரிசீவ் பண்ணணும். வாய் திறந்து சொல்லணும். சும்மா டெய்லியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு இல்லை. தேவனுடைய வார்த்தை எல்லா நேரத்திலையும் உங்களை உயிர்ப்பிக்கதாக இருக்குது, உங்களை வாழ வைக்கிறதுக்கு, உங்களை ஊண்டி தழுகுதாக இருக்குது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை இந்த அளவு உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பார்த்தீங்களா? அனுக்கிரகம் அனுகூலமும் தந்து உங்களை வழிநடத்துகிறார். இந்த அன்பு தேவன் உங்களை விட்டு ஒரு நாள் போக மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.